புது வருஷம் பிறந்தாச்சு. இந்த வருஷத்தில் நிறைய நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே விருப்பப்படுவோம். ஆனால் அதுக்கெல்லாம் முக்கியமானது எது தெரியுமா? நம்மளுடைய ஹெல்த்து தான். வணக்கம் நேயர்களே, நான் பிரியா. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹெல்த் டாக்ஸ் சேனல். இந்த 2026 உங்களுக்கு நிறைய விதமான ரெசல்யூஷன் இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி 2026 நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஹெல்த் செக்கப்லாம் என்னென்ன, ஹெல்த் லிஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது ஆனுவல் ஹெல்த் செக்கப். அதாவது எனக்கு 20 வயசு ஆகுது, 30 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தாலும் சரி, வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ஆனுவல் ஹெல்த் செக்கப் அப்படிங்கிறது பண்ணி தான் ஆகணும். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் நல்லா தான் இருக்கேன், இல்லை வயசானதுக்கப்புறம் நான் போய் பார்த்துக்கிறேன், இல்லை என் உடம்புக்கு ஏதாவது முடியாமல் போயிடுச்சுன்னா அப்போ போய் நான் டாக்டர் அப்ரோச் பண்ணிக்கிறேன், சும்மா டாக்டர் போய் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும். ஏன் அப்படின்னா சாதாரண தலைவலி தானே, சாதாரண காய்ச்சல் தானே, சாதாரண பல்வலி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிற பல விஷயங்கள் தான் நாளை பின்ன நமக்கு பெரிய ஒரு தலைவலியாக மாறும் அப்படிங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆனுவல் ஹெல்த் செக்கப் அப்படிங்கிறத கட்டாயமாக்கிக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்னா இந்த வருஷத்துலேருந்து இந்த ரெசல்யூஷனை நீங்கள் கண்டிப்பாக எடுங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் உங்கள் நிறைய பேருடைய நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் இருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் செகண்ட் நம்ம பார்க்க போகிற ஹெல்த் செக் லிஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சத்தான சரியான சரிவிகித உணவு சாப்பிட்றது தான். நம்ம எல்லாருக்குமே ஒரு சர்டன் ஃபுட் கிரேவிங்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம கஷ்டப்பட்டு அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாதுங்க. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அகத்தின் அழகு தான் முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்மளுடைய ஹெல்த்தை எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு நல்ல நேர்மறையான பாசிட்டிவ் எண்ணங்களோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய முகப்பொலிவும் ஆரோக்கியமும் மேம்படும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு அந்த ஃபுட் கிரேவிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதை கண்டிப்பாக இப்போ உடனே சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு போகாமல் கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஒரு மணி நேரம் தள்ளி போடுங்க, இல்லை ஒரு நாள் தள்ளி போடுங்க. உடனே நீங்கள் ஃபோன் எடுத்து ஒரு ஃபுட் ஆர்டர் ஆப்பில் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. கொஞ்சம் அதை தள்ளி போடுங்க. அதை சாப்பிட்டா நமக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி அதை சாப்பிட்டா நமக்கு என்ன மாதிரியான பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இதில் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸும் உள்ள வரும். ஸோ அந்தளவுக்கான அமௌண்ட் இருக்கா, அதை சாப்பிட்டா நமக்கு என்ன மாதிரியான, நம்ம உடம்புக்கு என்ன மாதிரியான ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டர் பண்ணணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் ஹெல்த்தியாக இருக்கிறத சமைச்சு சாப்பிட்டாலே நம்ம உடம்பு அதை அக்செப்ட் பண்ணிக்கும். டெய்லியும் இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, வெளியே போய் சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சாப்பிட்டுக்கோங்க. அதுக்காக இதெல்லாம் நாங்கள் சாப்பிடவே கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. என்றைக்குமே சாப்பிட்றது தான் தப்பு. ஹெல்த் செக் லிஸ்ட்டில் மூணாவதாக நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்ல தூக்கம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நல்ல தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நாங்கள் டெய்லி நைட்டு 12 மணிக்கு படுக்கிறேன், காலையில் 8 மணிக்கு எழுந்திரிக்கிறேன், 8 மணி நேரம் தூங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது முக்கியம் கிடையாது. நீங்கள் தூங்குகிற 8 மணி நேரம் இருக்கு இல்லையா, அது எந்த 8 மணி நேரம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு நைட்டு 10 o'clock நீங்கள் தூங்க பழகுங்க. அந்த டைமில் தான் அதுக்கப்புறம் வர டைமில் நம்ம பாடி கிளாக் சரியாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் தூங்கி எந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாளைக்கு தேவையான எனர்ஜி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இல்லை நான் டெய்லி 12 மணிக்கு தூங்குறேன், காலையில் 8-9 மணிக்கு தான் எந்திரிக்கேன் அப்படின்னா உங்களுடைய டே அப்படிங்கிறது ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப லோ ஆக்டிவாக, லோ எனர்ஜியோட ஒரு ஆங்க்ரி பேர்ட் மோட்லேயே இருப்பீங்க. அதனால் நல்ல டீப் ஸ்லீப் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் கிடையாது, மென்டல் ஹெல்த்துக்கும் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி டீ, காஃபி இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி தூங்குறதுக்கு ஒரு ½ an hourக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரீன் டைம் இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய 2026 இந்த நியூ இயரில் உங்களுடைய ஹெல்த் ரெசல்யூஷனில்
அதனால் கண்டிப்பாக நல்ல தூக்கம் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டான பிளேஸில் இருக்கணும். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறது குட் ஹைஜீன் அண்ட் செல்ஃப் கேர். இதை நீங்கள் புது வருஷம் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா வருஷமும் தவறாமல் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு குட் செல்ஃப் கேர், ஸ்கின் கேர் பண்ணும்பொழுது தான் நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை லீட் பண்ண முடியும். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரொட்டீன் செட் பண்ணிக்கோங்க. நாங்களாம் பயங்கர பிஸிப்பா, எங்களுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் டைமே இல்லை அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு அந்த எக்ஸ்கியூஸ் மட்டும் கொடுக்காதீங்க. ஒரு குட் செல்ஃப் கேர், ஸ்கின் கேர் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும். அதனால் உங்களுடைய ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரொட்டீன் செட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது உங்களுடைய ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான ரொட்டீன் செட் பண்ணிவிட்டு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செல்ஃப் கேர் எடுக்கும் பொழுது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்குமே அது பயங்கர பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி ஹெல்த் லிஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? உங்களுடைய வெல்த் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் ஹெல்த்தையும் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்பத்துக்கும் சரி. ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டாயம் எடுத்து வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணுங்கள். ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட், ஒரு லாங் டேர்முக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர், அப்புறம் ஒரு வயசானதுக்கு அப்புறமா ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு சொல்லி ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸோட நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். வரவுக்கேற்ற செலவு தான் இருக்குது, இதில் எங்கே போய் நான் சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஸோ அப்படி கேட்குறவங்களுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் செலவு இருக்குது இல்லையா, நீங்கள் மாதம் மாதம் செலவு பண்ணுறத ஒரு பட்ஜெட் போடுங்க. அந்த பட்ஜெட்டை அனலைஸ் பண்ணுங்கள். அதில் எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் மாதம் மாதம் ஒரு இன்கம் வருது அப்படின்னா அந்த இன்கம்லேருந்து ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு மீதி சேவிங்ஸ் போக மீதி இருக்கிற அமௌண்ட்டில் நம்ம செலவு பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ப்ராக்டிஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா உங்களால் வெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக இந்த வருஷம் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லேர்ன் சம்திங் நியூ. அதாவது புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. நமக்கு எப்பயுமே ஒரு ரொட்டீன் இருந்துக்கிட்டே இருக்குங்க. சின்ன வயசில் ஸ்கூலு, அதை விட்டால் வீடு, அதுக்கப்புறம் வீடு விட்டால் ஸ்கூல், அதுக்கப்புறம் ஆஃபீஸ், காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நமக்கு ஒரு ரொட்டீன் அப்படிங்கிறது செட் ஆயிடும். அதை தாண்டி பிரேக் பண்ணி ஒரு புது விஷயம் கற்றுக்கும் போது நம்மளுடைய மைண்டு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதாவது மூளைக்கான பயிற்சி இது அப்படின்னே சொல்லலாம். ஒரு விஷயம் நம்ம புதுசாக கற்றுக்கும் போது நமக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதை 4 பேருக்கு நம்ம சொல்லி கொடுக்கும்போது நம்மளுடைய சர்க்கிள் இன்னும் பெருசாகும், பாசிட்டிவான வைபும் இருக்கும். அதனால் புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படிங்கிறத இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு கோலாக செட் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய மைண்டுக்கு மட்டும் இல்லை, ஃபிசிக்கலாகவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும். ஏதாவது ஒரு சுடோக்கு சால்வ் பண்ணுறது, இல்லை நான் இந்த வருஷம் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறேன், புதுசாக ஒன்று கற்றுக்க போகிறேன், டான்ஸ் கற்றுக்க போகிறேன், ஒரு ஏஐயில் நான் புதுசாக கோர்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய புதுசாக கற்றுக்கிற அந்த கோல் எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட் ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பாக இந்த வருஷம் புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கான வேலையை இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மென்டல் வெல்பீயிங். அதாவது நமக்கு ஃபிசிக்கலாக எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம மென்டலாகவும் பீஸ்ஃபுல்லாக பாசிட்டிவாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் இருக்கதாங்க செய்யும். பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது எக்ஸாம்ஸ் பயம் இருக்கும், அதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும், வேலைக்கு வந்ததும் ஆஃபீஸ் பாலிடிக்ஸை சமாளிக்கணும், அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் குடும்ப பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் எடுத்தோம்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதையெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணி நம்மளை பாசிட்டிவாக ஹாப்பியாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அதுலேயும் இந்த சோஷியல் மீடியா காலத்தில் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நமக்கு இல்லை அப்படின்னாலும் அந்த மாதிரியான ரீல்ஸ் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது விஷயங்களை பார்த்து நமக்கும் அப்படி ஒன்று இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு எல்லாருமே பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ஹாப்பியான பாசிட்டிவான மைண்ட் செட்டோடு இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், ஏதாவது ஒரு சொல்யூஷன் எல்லா பிரச்சனைக்கும் இருக்கதாங்க செய்யும். ஸோ அதனால் அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்காமல் கண்டிப்பாக இதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டுக்கு வரணும். அது உங்களுடைய மென்டல் வெல்பீயிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். ஸோ இந்த வீடியோவில் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிஜிட்டல் அடிக்ஷன் அப்படிங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட்
அதுக்கு அடிக்ட் ஆகாத ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருமே வந்து ஒரு மொபைல் ஃபோனோடையோ இல்லை லேப்டாப்போடையோ ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம டிஜிட்டலோட ரொம்பவே கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இது கனெக்ட் ஆகிருக்கிறது ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் இது அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போகும்போது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது. அதனால் டிஜிட்டல் அடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ டிஜிட்டல் அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். ஏன்னா எடுத்ததுமே வந்து நம்மளால் ஒரு அடிக்ஷன்லேருந்து வெளியே வர முடியாது இல்லையா? அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு நாள் வந்து ஒரு 5 to 6 hours மொபைல் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, நான் அதுலேருந்து ஒரு 1 hour குறைச்சிக்கிறேன், 2 hours குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. அதே மாதிரி தேவையில்லாத அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து ஆஃப் பண்ணி வைங்க. தேவையில்லாத நபர்கள், தேவையில்லாத ஆட் இதெல்லாம் வந்து அன்ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மைண்ட் செட்டும் ரொம்பவே முக்கியம். ஸோ டிஜிட்டல் அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிற அந்த நினைப்பு மட்டுமே உங்களை இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே கொண்டு வரும். ஸோ இது மட்டும் இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் டிஜிட்டல் டீடாக்ஸ், அதாவது அந்த ஒரு நாள் வந்து ஃபோன் அல்லது லேப்டாப் அந்த மாதிரி டிஜிட்டலாக எந்த ஒரு விஷயத்தோடையும் நான் கனெக்ட் ஆக மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ பெட்ஸோடையோ இல்லை வேறு யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக சில் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி. ஸோ ஒரு நாள் டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படிங்கிறது வீக்லியோ இல்லை மந்த்லியோ நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் இந்த வருஷத்துடைய ரெசல்யூஷனாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஃபைனல் 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்று வந்து டீக்ளட்டர் பண்ணுறது. இந்த ஒரு டேர்ம் வந்து இப்போது நிறைய பாப்புலர் ஆகிட்டு வருதுன்னு சொல்லலாம். முன்னாடி வந்து நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவோம். இப்போ வந்து இந்த டீக்ளட்டர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மொபைலில் டீக்ளட்டர் பண்ணுறது, வீடை டீக்ளட்டர் பண்ணுறது, நம்மக்கிட்ட தேவையில்லாத பொருட்களை ஒதுக்கி வைக்கிறது தான் இந்த விஷயம்னு சொல்லுவாங்க. ஸோ உங்ககிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்குது, அதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா போடாத பழைய துணியாகலாம், பழைய துணி இருக்கணும், இல்லை பழைய பொருள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுறவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்டு ஒரு மினிமலிசம் லைஃப் அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம். இது உங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் கண்டிப்பாக மினிமலிஸ்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணல. பட் எந்த ஒரு விஷயத்தில் அப்படின்னா தேவையில்லாத பொருள் ஆன்லைனில் பார்த்ததுமே வந்து உடனே வந்து நம்ம ஆர்டர் போடுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து கம்மி பண்ணிவிட்டு எது தேவையோ எது நமக்கு முக்கியமோ அதுக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல் வந்து அமையும். ஸோ லாஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய பேருடைய ரெசல்யூஷன் இதுதான் வருஷம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எக்ஸசைஸ் பண்ணுறது. நம்மளுடைய மென்டல் ஹெல்த்து, ஃபினான்ஷியல் ஹெல்த் இதெல்லாம் முக்கியமோ, எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஃபிசிக்கலாக நம்ம எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்கோம், ஆக்டிவாக இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய என்டையர் லைஃபே இருக்கும். ஸோ வயசானதுக்கப்புறம் கூட நமக்கு வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளையும் வந்து நம்ம இளமை காலத்தில் எந்த அளவுக்கு ஆக்டிவாக ஒரு ப்ராப்பரான ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வயதானதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் இருக்கும். அதனால் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேர் வருஷம் ரெசல்யூஷனாக எடுப்பீங்க. 1 மாதம் பண்ணுவீங்க, 2 மாதம் வந்து பண்ணுவீங்க, ஆனால் அதுக்கப்புறம் கிவ் அப் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துக்கோங்க. உங்களுடைய பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லை மெடிடேஷன் பண்ணலாம், யோகா பண்ணலாம். ஸோ வாட் எவர் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஒரு எக்ஸசைஸை வந்து மறக்காமல் நீங்கள் த்ரூ அவுட் த இயர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 10 விஷயங்கள் தான் நீங்கள் பண்ண வேண்டிய புது வருஷத்தில் நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஹெல்த் செக்லிஸ்ட். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு என்ன விஷயங்கள் இருக்குது, இல்லை நீங்கள் இதை தாண்டி புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.